தையும் தத்த தையும் தா 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 தையும் தத்த தையும் தா. சுஜாவுக்கு ஆக்சிடென்ட் யார் ஃபோன் பண்ணா? யாரோ ஒருத்தர் அவங்க தம்பி செல்ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. நான் கூட சொன்னேன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி செக் பண்ணிக்கமான்னு. சுஜாவும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணா. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் வந்திருக்கு. அப்பா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, நீ வீட்டுக்கு வந்துடுமான்னு அவங்க அம்மா சொன்னதுனால தான் உடனே அமுச்சு வச்சேன். சுஜா ஏறின உடனே ஆட்டோ போயிருச்சா? ஐ ரிமெம்பர் ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணி ஆட்டோ ஸ்டார்ட் ஆகலை. உடனே ஒருத்தர் இறங்கி பின்னால் போய் டோரை திறந்து ஏதோ ரிப்பேர் பண்ணான். முன்னால் இருந்தவன் ஸ்டார்ட் பண்ணா ஆட்டோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ 2 டிரைவர் இருந்தாங்களா? ஆமா. இதை போலீஸில் சொன்னீங்களா? போலீஸ் தான் கேட்கலையே. ஏப்பா அறிவில்ல? எத்தனை வாட்டி சொல்லுது? ஏன் இப்படி தொந்தரவு பண்ற? அடி செருப்பால வாயை மட்டும் உள்ள போ. ஏதாவது பேசுற பிரார்த்தல் கேஸ்ல உள்ள தள்ளிடுவேன். போ உள்ள. ஒருத்தர் தான் சார் அந்த ஆட்டோ பின்னாடி உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ஆட்டோ டிரைவர் சீட்ல ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தார் சார். நான் பார்த்தேன் சார். கிட்டப்பா எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு. தங்கச்சி கிடைச்சிருமா சார்? அந்த டாக்டர் பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா சாருவுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சிடும். எப்படி சொல்கிறீங்க? அந்த பொண்ணு காணாமல் போனதுக்கும் சாரு காணாமல் போனதுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது. டான்ஸ் கிளாஸ் முடிச்சு அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறதுக்கு இந்த ரூட்டு தான் பக்கம். ம். நான் சொன்னது எதையுமே அவன் நம்பல. என்ன கொடாஞ்சி என் வாயாலேயே எல்லாத்தையும் சொல்ல வச்சுட்டான். நீங்க அமைதியா இருக்க வேண்டியதானே? எப்படி அமைதியா இருக்கிறது? என் முன்னாடியே உட்காந்துட்டு எப்படி பார்த்தான் தெரியுமா? இப்படி பாக்குறான், இப்படியே பாக்குறான். அவன் மட்டும் பார்த்தா பரவாயில்ல, இன்னும் 2 பேர் வேற சல்லடை போடுற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல ஒரு பொண்ணு வேற நல்ல கிழங்கு மாதிரி. சரி, அதான் கேஸை மூடியாச்சுல, அப்படி ஏன் கவலைப்படுறீங்க? மூடியாச்சா? அந்த ஜேகே ஒரு கழுகுடா, அவன் மூக்கு வேர்க்கும். நீ வேணா பாரு, நோண்டி நொங்க எடுத்துருவான். ஏய் திருசங்கு, எனக்கு நெஞ்சு திக்கு திக்குன்னு இருப்பா. அந்த ஜேக்க மட்டும் மறுபடியும் வந்தா நான் எல்லாத்தையும் வளரி கொட்டிட்டு வந்தா. தெரியுதுல்ல, இப்ப தெரியுதுல்ல. அப்ப அமுக்கிட்டு உட்காந்துருக்கணும். ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஓட்ட போட்டு பார்த்துருக்க கூடாது. ஷெரீஃப், இன்பா, நான் சொல்ற வரைக்கும் எந்த ஷோவும் வேண்டாம். கொஞ்ச நாள் வாயும் சும்மா இருங்க. அண்ணே, ஏற்கனவே 1 மாசமா ஷோ இல்லை. நம்ம பிசினஸ்க்கு தானே, பிரச்சனை எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. டேய் முட்டாள், நாகு, மூர்த்தி, ராஜமாணிக்கம் இவங்க இருந்தால் தானேடா ஷோ நடக்கும். அவங்களே மிஸ்ஸிங், பிரச்சனை இல்லைங்கிற. யாரோ கேம் விளையாடுறாங்க. கேம் இல்லைடா, யாரோ ஒரு புத்திசாலி விரல காட்டுறான். ஏய் திருசங்கு, என்னை எப்படியாவது ரிலீவ் பண்ணிடுறா. நான் காசி ராமேஸ்வரன் எங்கேயாவது ஓடி போயிடுறேன். எனக்கு சாகறதுக்கெல்லாம் தைரியம் இல்லப்பா. நீ உள்ள போ.